மனசுக்குள்ள எப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வீட்ல எல்லார்கிட்டயும் பொய்ய நடிச்சிட்டு இருந்திருக்கல நீ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்கிருந்தோ ஒரு ஊர்ல இருந்து வந்து எங்களெல்லாம் இப்படி சந்தி சிரிக்க வச்சிட்டியேடி. நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு எனக்கு அப்பவே தெரியும்டி. நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல? எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டல? டேய் சீனு, இது எல்லாத்தையும் முன்னாடி வீட்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, அண்ணன் உன்னால ஊர்ல இருக்கிறவங்க கால்ல எல்லாம் விழுகிறது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல மாமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. போடா. அதானே, உனக்கு எப்படி அந்த நினைப்பு வரும்? உனக்கு தான் இப்ப நாங்க யாருமே வேண்டாமே, இவ ஒருத்தி போதும்னு தோணிடுச்சுல்ல. ரெண்டு பேரும் நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்கல்ல. எங்க அவங்க சொல்ற மாதிரி. ஜானகி, நீ பேசாத. உனக்கு இந்த குடும்பத்தை விட உன் தங்கச்சி பொண்ணுதான் முக்கியமா போயிட்டால. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. அதான் இப்ப கல்யாணம் நடக்கல. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அத மறைச்சிட்டல்ல. அம்மா, இவன் ஒருத்த மட்டும்தாம்மா எங்களை மாதிரி இல்லாம போயிட்டான். இதோ நிக்கிறாளே, இவன் அப்படியே அவ அம்மா மாதிரியே தான் இருக்கா. ஓடி போற புத்தி அவ ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. இவ்வளவையும் பண்ணிட்டு குடும்பம் பாசம்னு கதை சொல்லிட்டு இருக்கா. நம்ம பண்ண தப்பே இவளை வீட்டுக்குள்ள விட்டதுதான். பார்வதி, தப்ப அவ மட்டும் செய்யல. இதோ இவளும் தானே அவனை தேடி போயிருக்கா. வர வச்சது இவ தானே. இவளை விட்டா வேற யாருக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்? இந்த வீட்ல வேற யாருக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க தோணாது. ஆனா உனக்கு எப்படி அப்படி தோணுச்சு? இவ கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு யார்கிட்ட சொல்லி கொடுத்தா? வேற யாரு? இதோ நிக்கிறாளே, இவதான். எல்லாம் இவ கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். ஏய் மாயா, நானும் மாமாவும் கேம்புக்கு வந்தோம்ல, அப்பவே சீனு இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் மாயா எங்க கிட்ட இருந்து மறைச்ச? இல்ல சித்தப்பா, நான் சத்தியமா மறைக்கணும்னு நினைக்கல. பெரியப்பா, பெரியப்பா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. மாயா, என் வாழ்க்கையில நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன். ஆனா உன் மேல நம்பிக்கை வச்சேன். என் பொண்ணா உன்னை தத்தெடுத்தேன். அடுத்தவங்க முன்னாடி நான் உன்னை விட்டு கொடுக்காம இருந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்ட.
இல்ல பெரியப்பா. போதும் போதும் மாயா. 2 பேரும் திருட்டுத்தனமா ஓடி போய் கல்யாணம் பண்ண பார்த்திருக்கீங்க. இதுக்கு பேர் துரோகம் இல்லையா? உன்னை நான் மன மாதிரி நம்புனேன். எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டேன். நீ வீட்டை விட்டு போனதும் உன் கூடவே கிளம்பி வந்தவன் நான் அந்த அளவுக்கு உன் மேல பாசத்தையும் நம்பிக்கையும் வச்சேன். எனக்கு அடுத்து இந்த வீட்ல நீதான்னு உனக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன். ஆனா நீ என் முகத்துல கரிய பூசிட்ட. இல்ல பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல பெரியப்பா. சீனுவும் நானும் லவ் பண்ணும் தான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. சீனுவால என்ன மறக்க முடியல. என்ன ஆனாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான். நானும் அந்த முடிவுல தான் கோயிலுக்கு போனேன். ஆனா தாலி கட்டுற நேரத்துல அவன்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஒரு நிமிஷம் சீனு. சீனு, நீ ஆசைப்பட்டபடி என்ன கல்யாணம் பண்ணிக்க போற. நான் அதை தடுக்கல. ஆனா நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் பெரியப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நடக்க போற அவமானத்தை நாம என்னைக்குமே துடைக்க முடியாதுல்ல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நம்மளை ஏத்துக்கலாம். ஆனா நம்மளால குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என்னைக்குமே போக போறது இல்ல சீனு. என் அம்மாவால இந்த குடும்பத்துக்கு வந்த அவமானம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நீயும் நானும் சந்தோஷமா வாழ முடியுமா? இந்நேரம் நீ எழுதி வச்ச லெட்டர் அவங்க கைக்கு கிடைச்சிருக்கும். நான் கேம்ப்ல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இருந்தாலும் நீயும் நானும் காதலிச்ச விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரகசியம் வெளியில வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனும் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்காம அவங்க கிட்டயே நம்ம வாழ்க்கைக்கான முடிவை கொடுத்துடலாமே. நீ தானே சொன்ன பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா ஏத்துப்பாருன்னு. சீனு, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு மனுஷனை கொல்றது மட்டும் கொலை இல்ல சீனு. அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய கொல்றதும் கொலைதான். அப்படி ஒரு குடும்பத்தோட கண்ணீர்ல நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணுமா?
அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மாயான்னு நீ சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் சீனு. நீ உன் விருப்பம் போல என் கழுத்துல தாலியை கட்டு. என்ன சீனு யோசிக்கிற? கட்டு சீனு, தாலியை கட்டு. சீனு ஒரு வேகத்துல வந்துட்டான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியல. அப்புறம் அவன் மனசு மாறிட்டான் பெரியப்பா. நாங்க என்னைக்கும் உங்க கௌரவம் போற மாதிரி நடந்துக்க மாட்டோம். சீனுக்கு என் மேல லவ் வந்துருச்சு. அந்த விஷயத்தை வீட்டுல சொல்றதுக்குள்ள சாருக்கும் அவனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டீங்க. எனக்காக உயிரை விடுற அளவுக்கு இவன் போயிட்டான். அப்போதான் எனக்கு இவன் மேல லவ் வந்துச்சு. இத பத்தி நாங்க நிறைய தடவை வீட்டுல சொல்ல முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா சொல்ல முடியல. அன்னைக்கு ஒரு நாள் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஆனா அவங்க ஆசீர்வாதமோ சம்மதமோ இல்லாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அத வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏய், சும்மா நடிக்காத. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்க பார்த்த? அப்பெல்லாம் உனக்கு மாமாவோட சம்மதம் வேணும்னு தோணல? கோவில்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போனோம் தான். ஆனா அப்ப கூட நான் கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். ஆனா என் அப்பா என்ன கன்வின்ஸ் பண்ணாரு. அப்ப ஏன் மாயா அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்ன? அன்னைக்கு நான் வீட்ல இருந்து கிளம்புறப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. என் அம்மா இந்த குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் பண்ண துரோகத்தை அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவமானத்தை பார்த்திருக்கு. என்னாலையும் அது நடந்துடக்கூடாதுன்னு தான் பெரியப்பா. அப்போ நான் சீனுவை வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் சீனுவை உண்மையாதான் லவ் பண்ணேன். ஆனா எனக்கு அந்த காதலை விட இந்த குடும்பம் தான் பெரியப்பா முக்கியம். என் அம்மா மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு ரிக்ரெட்டோட என்னோட லைஃபை நான் வாழ விரும்பல. உங்க கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் பெரியப்பா. என்ன நம்புங்க பெரியப்பா, நான் துரோகம் பண்ணல. நான் ஏமாத்தினது சீனுவை மட்டும்தான். அந்த கில்ட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சீனுவுக்கு நானும் ஹோப் கொடுத்துட்டேன். அவனை நான் வேண்டான்னு சொல்லும் போது அவன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் மனச நான் உடைச்சிருக்கேன். நான் சொன்னதுக்காக சாருவ கல்யாணம் பண்ணிக்க அவன் ரெடி ஆயிட்டான் பெரியப்பா. ஆனா சீனுவால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கடைசி நேரத்துல அவன் மனசு மாறுவான்னு நான் நினைக்கல. மாயா அவன் கேம்புக்கு வந்தான்னு நீ ஏன் சொல்லல? நீ ஏன் மாயா அவன் கூட போற? சீனு என்ன சொல்லியிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். நான் இல்லைன்னா அவன் உயிரிய விட்டுடுவேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே மலை உச்சிக்கு போய் நின்னுட்டான். நான் போறதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவன் அந்த முடிவை எடுத்திருப்பான். எனக்காக எங்க அந்த முடிவு எடுத்துருவானோன்னு பயந்துதான் நான் அங்க போனேன். அப்ப நீ எந்த தப்பும் பண்ணல, சீனு தான் எல்லாமே பண்ணான்னு சொல்றியா? இப்ப மாட்டிட்டதுக்கு அப்புறம் மொத்த பழியும் தூக்கி இவன் மேல போடுறான். நீ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. டினோ, இங்க வா. வான்னு சொல்ற இல்ல? மாயா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடா, சொல்லுடா. ஆமா மாமா, மாயா சொன்னது உண்மைதான். இந்த குடும்பத்துக்காக
அவன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் மட்டும் போதும் தான் அவன் நினைச்சான். ஆனா என்னால இவளை மறக்க முடியல மாமா. அதனால நான் தான் அவளை பார்க்க கேம்புக்கு போனேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உயிரை விட்டுருவேன்னு நான் இவகிட்ட சொன்னேன். அதனாலதான் இவ வந்தா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டேல. ஒரு பொண்ணை மிரட்டி கல்யாணம் பண்ண நடிச்சிருக்க. யாரும் குறுக்க வராதீங்க. முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போடா. வேண்டாங்க.